Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.4 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் எக்ஸசைஸ் 5.5க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் அண்டு அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன், டேரெக்டாக லாக் இருக்கும் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும், அது டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் அப்ளை பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன், ஓகே? ஸோ இஃப் ஒய் ஈக்குவல் டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா இன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதுக்கு பவர்லையும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படி இருக்கும், ரைட்? யூ ஆஃப் எக்ஸ் பவர் வி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவரில் இருக்கப்ப என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இதே எக்ஸ் பவர் என்ன அந்த மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். பட் சம் எக்ஸ் ஸ்கொயர் பவர் சம் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்க, இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருந்தால் வி கேனாட் டூ தி டைரக்ட் டிஃபரன்ஷியேஷன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தீங்கன்னு வைங்க, இது என்ன ஆயிரும் லாக் ஒயின் ஆயிரும், இது என்ன ஆகும் லாக் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ் பவர் வி ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்புறம் இந்த வி ஆஃப் எக்ஸ் ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம், ஏன்னா நமக்கு தெரியும் லாக் ஆஃப் பி பவர் என்ன வந்து என் இன்டூ பி பவர் லாக் பின்னு எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் லாக் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஐடியா. இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிற விஷயம், ரைட்? ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 27 என்னன்னு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவுமே நமக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. ஸோ இதான் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ நம்ம இதை டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது பவர் 1/2 ஆகும். அப்போ எக்ஸ் பவர் n ஃபார்மில் இருக்கும். பட் அங்கேயே பாருங்கள் இது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்மாக இருக்குது, அது இல்லாமல் u/v ஃபார்மில் இருக்குது. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம லாக் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் கொடுத்துருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், ரூட்னா என்ன பண்ணலாம் பவர் 1/2 எழுதலாம். அப்போ x minus 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5 பவர் 1/2 எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் x minus 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5 the whole power 1/2, ரைட்? அப்புறம் இந்த 1/2 ஃப்ரெண்டில் கொண்டு வந்தீங்கன்னா 1/2 into log of x minus 3 by x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு அந்த பவரில் இருக்க டேர்மை கொண்டு வந்துட்டோம், ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இது பாருங்க log a by b ஃபார்மில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும், log a by b ஆர் log x by y னா log a மைனஸ் log b, ரைட்? டிவைடில் இருந்ததுன்னா மைனஸ் போடுவோம், மல்டிப்ளைல இருந்ததுன்னா ப்ளஸ் போடுவோம், ரைட்? அதை நான் பண்ணனா என்ன ஆகும், log ஆஃப் a மைனஸ் b, ரைட்? அப்போ லாக் a நியூமரேட்டரில் இருக்கிறது ஃபுல்லாக a மைனஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கிறது b, ஓகே? இப்படி எழுதியாச்சு. அடுத்து இது பாருங்களா, அகைன் லாக் a இன்டூ b ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு டேர்மாக இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் y அப்படியே இருக்குது, 1/2 அப்படியே இருக்குது. லாக் ஆஃப் a இன்டூ b நான் என்ன பண்ணலாம், லாக் a ப்ளஸ் லாக் b அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் திஸ் டேர்ம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? இப்போ பாருங்க எல்லாமே சிங்கிள் டேர்மாக மாறிடுச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் இருந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸி, அவ்வளோதான். இதுதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்க ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஈஸியஸ்ட் ஃபார்மில் மாற்றுறது. அடுத்து என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமாக எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ லாக் ஒய், ரைட்? லாக் எக்ஸ் இல்லை லாக் ஒய். அப்போ லாக் ஒய்யை பண்ணிங்கன்னா 1/y இன்ட்டு ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் dy/dx இது எழுதணும். இந்த ஒய்யை பண்ணுறப்ப மட்டும் இன்ட்டு dy/dx போடணுங்கிறத மறந்துடக்கூடாது. 1/2 அவுட் சைடில் அப்படியே இருக்குது. log of x ஃபார்மில் இருக்குது. அப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன 1/x minus 3 இன்ட்டு இந்த x minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 1 தான் வரும். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். இது பாருங்கள் log x ஸ்கொயர் பை ப்ளஸ் 4, அப்போ 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 4, அதாவது log of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x இன்ட்டு அந்த x பிளேஸில் இருக்க டேர்ம் x ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் இந்த டேர்ம் என்னது log of x, அப்போ 1 டிவைடட் பை அந்த x டேர்ம் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம் இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்போ 3x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x, அப்போ 3 into 2x என்ன ஆகும் 6x plus 4x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4. ஸோ தட் இஸ் யுவர்
thing. Okay, so இப்படி வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த y இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். so finally we need dy by dx. அப்ப அந்த y இங்க மல்டிப்ளை பண்ணிக்கனா y by 2 into 1 by x minus 3 இது என்ன ஆகும் 2x by x square plus 4 minus 6x plus 4 divided by 3x square plus 4x plus 5 அவ்வளவுதான். so அப்புறம் இந்த y நம்ம क्वेश्चनல என்னவா எடுத்துக்கோமோ அது திரும்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா ப்ராப்ளம் ஓவர். so y வந்து என்ன under the root x minus 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. so அதை நம்ம இந்த பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so அப்போ 1 by 2 dy by dx is nothing but 1 by 2 times under the root of x minus 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. இங்க வந்து 1 by x minus 3 2x by x square plus 4 and minus of 6x plus 4 divided by 3x square plus 4x plus 5 அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட் so that's all for this. அப்ப நம்மளோட ஐடியா என்ன, இந்த மாதிரி क्वेश्चन வருதுனா சோ பவர்ல இருக்க டேர்ம் இல்லாம நியூமரேட்டர்ல ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு டேர்மா இருக்கு, டினாமினேட்டர் நியூமரேட்டர்னு இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்க ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல மாத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் ஈஸி. அதுக்காக தான் நம்ம இந்த லாக்ன்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். ரைட் so that's all for this question. அடுத்த கொஸ்டின் என்ன, எக்ஸாம்பிள் 28 என்ன அப்படின்னா சேம் டிஃபரன்ஷியேட். so differentiate a power x with respect to x where a is any பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இந்த ஏ பவர் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு இந்த பேசிக் ஆஃப் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன்லேயே நம்ம பேசிக்கில் பேசணும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்றது. ஸோ அங்கே ஏ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன எழுதிருப்போம்னா ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதிருப்போம். அது எப்படி வருதுங்கிறதா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதே கொஸ்டின் அதே ஃபங்க்ஷன் இப்போ மேலே என்ன பண்ணுமோ அதே. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு y பவர் x இருக்கு, இப்படி இருக்கு, ஆர் x பவர் y டிவைடட் பை x பவர் y பவர் x இந்த மாதிரிலாம் ஃபார்ம்ல இருக்கு, ஆர் x பவர் sin x இன்டூ y பவர் cos x இந்த மாதிரிலாம் இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு, டிவிஷன்ல இருக்குன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, லாக டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் அடிஷன்ல இல்லைனா வந்து சப்ராக்ஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் மைனஸ் இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் பிளஸ் இருக்குன்னா நம்மளால லாக டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லாக் ஆஃப் ஏ இன்டூ பி தான் வந்து என்ன தெரியும் அப்படின்னா லாக் ஏ பிளஸ் லாக் பி. ரைட், அதே மாதிரியே லாக் ஏ பை பி. ஸோ இதோட ஆன்சர் தான் எனக்கு என்ன தெரியும் லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்றது நமக்கு தெரியும். ரைட், பட் எனக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா ஃபார்முலா என்ன தெரியாது அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பிளஸ் பிஓ ஆர் லாக் ஆஃப் ஏ மைனஸ் பிஓ வந்தால் நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால், அதாவது ரெண்டு அடிஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நம்ம டேரெக்டாக லாக் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம முன்னாடி ப்ராப்ளமில் பார்த்தோம்ல அந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் செக்ஷனில் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இன்னமும் கூட. ரைட், நிறைய டைம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது தனியாக யூவாகவும் ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை வியாவும் எடுத்து தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரணும். அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் ஜஸ்ட் ஏ பவர் எக்ஸ் சிம்பிள் கொஸ்டின் தான் இது. அப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் அந்த பேசிக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். இப்போ நமக்கு எப்போ லாக் அப்ளை பண்ணணுன்றது அடுத்த கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம இது செக்ஷன் செப்பரேட்டாக லாகோட செக்ஷன்றதால நம்ம தனியாக போட்டுருவோம். பட் எப்போ நம்ம லாக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பவரில் எக்ஸ் இருக்கு. ரைட், இப்போ இது வந்து இ பவர் ஏஎக்ஸா இருந்ததுன்னா ஆர் இ பவர் எக்ஸா இருந்தால் வேற கண்டிஷன். ரைட், ஏன்னா எக்ஸ்போனன்ஷியலோட டிஃபரன்ஷியேஷன் அதே வரும். பட் இது என்ன ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா 2 பவர் எக்ஸ் 3 பவர் எக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் அதுக்கு பவரில் எக்ஸ் இருந்தால் ஒரு டேர்முக்கு பவரில் எக்ஸ் போனாலே நம்ம என்ன பண்ணணும் லாக் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ பவர் எக்ஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறேன். அப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ பவர் எக்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு பவரில் இருக்க எக்ஸ் ஏன்னா லாக் பி பவர் என்ன வந்து நம்ம என்ன பண்ணலாம் n இன்டூ லாக் பின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த பவரில் இருக்க எக்ஸ் ஃப்ரண்ட்ல வரும் எக்ஸ் இன்டூ லாக் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். லாக் ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 by y இன்டூ dy by dx, இதுதான் லாக் ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது யூவி மெத்தட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா லாக் ஏ அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். ரைட், அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இல்லை நான் இதை யூவி மெத்தடில் தான் போடுவேன் அப்படின்னாலும் போடுங்க. ஸோ இது யூ இது வின்னு எடுத்தீங்கன்னு வைங்க. ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸ் வி ஈக்குவல் டு லாக் ஏ. ஏன்னா ஒரு சிலர் இதை போடுவாங்க அதனால சொல்கிறேன். ஸோ யூவோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் 1. ஸோ வியோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 0. லாக் ஏவோட டிஃபரன்ஷியேஷன் 1 by ஏன்னு எழுதக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும் அது 1 by எக்ஸ் 1 by ஒய்னு எழுதுவோம். இது லாக் ஏ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் 0.
அப்போ u v dash x into 0 plus u dash into v, அதாவது log a into u dash ஓட ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஃபைனலி என்ன வரும், log a into 1. அதுதான் நான் இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். ரைட். ஸோ log a அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். ஏன்னா இது ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால யூவி மெத்தடில் போடணும்னு யோசிக்கக்கூடாது. ரைட். அப்போ log a into 1 ஜஸ்ட் வில் கெட் log a, அவ்வளோதான். இங்கே இருக்க y அங்கே ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா dy by dx is nothing but y into log a. அப்போ y நம்ம என்னவா எடுத்திருக்கோம் கொஸ்டினில், a power x. ஸோ a power x into log a. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட். அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட். இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இந்த செக்ஷனில் இருக்குது. அந்த 2 எக்ஸாம்பிளை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.